அறுசுவை சாரல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒன்று வருது, அதுக்காக மெஹந்தி வந்து போட்டுக்கலாம்னு சொல்லி இன்ஸ்டா பேஜஸ் வந்து நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா சிப்பாஸ் ஹென்னான்னு சொல்லி ஒரு பேஜ் வந்து பார்த்தேன். அவங்க பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி அப்ரோச் பண்ணி பார்த்தாங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. டிசைன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துட்றேன். நம்ம சேனலுக்காக வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக அவங்க ஆஃபர் கூட ஒன்று கொடுத்தாங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு சிங்கிள் ஹேண்ட் வந்துட்டு போடுறதுனாவே பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டுமே வந்து 1500 மேலே வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே வந்துட்டு தெரியும். பட் இவங்க கிட்ட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கையுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து, அதுக்கப்புறமா காலுக்கும் எல்லாமே சேர்த்தியே பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் 2500 rupees மட்டும்தான். இது வந்துட்டு நம்ம சேனலுக்காக வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக அவங்க வந்து இந்த ஆஃபர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் ஃபுல்லாக, கோயம்புத்தூர் ஏரியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து ஹோம் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கேப் சார்ஜஸ் மட்டும் வந்துட்டு கொடுக்குற மாதிரி வந்துட்டு இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோவில் போய் அவங்களோட மெஹந்தி வந்து எப்படி வந்து போடுறாங்க நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரைடல் புக்கிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி சொல்லணுங்க உங்ககிட்ட? ஒரு 1 week பிஃபோர் சொன்னால் ஓகே சிஸ்டர். ஆனால் அவங்க வந்து மேரேஜுக்கு பிஃபோர் 2 or 3 daysக்கு முன்னாடி வந்து மெஹந்தி போடணும். ஓகே, ஒரு 2-3 days முன்னாடியே போடணுமா? ஓகே, அப்போ தான் நல்ல ஸ்டெயின் கிடைக்கும். ஓகே, என்னோடது பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். எப்படி இருக்குங்க? நீங்கள் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? எல்லா ஸ்கின்னுக்குமே ஒத்து போகுமா? பியூர் 100% ஆர்கானிக் தான் இது. ஓகே, ஹோம்மேட் கோன் தான், எதுவுமே ஆர்டிஃபிஷியல் எல்லாமே நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேங்க. என்னோட ஸ்கின் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்குங்க. நான் வந்துட்டு மெஹந்தி வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னோட ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லா டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெஹந்தி சர்வீஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. ரொம்ப குயிக்கான டைம்லையும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான பேட்டர்ன்லையும் வந்து போட்டு விடுறாங்க. உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன்ஸ் வந்து பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அந்த பேட்டர்ன் கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு அதே சேம் பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு வந்து போட்டு விடுவாங்க. ஒவ்வொரு மெஹந்திக்கு ஒவ்வொரு சார்ஜஸ் இல்லைங்களா? இப்போ குரூப் மெஹந்திக்கு தனி சார்ஜஸ் அந்த மாதிரி கஸ்டமைஸ்ட்னா எக்ஸ்ட்ரா 500. ஓ ஓகேங்க. கஸ்டமைஸ்னால் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? பிரைடலோட ஃபேஸ், அந்த மாதிரி க்ரூமோட ஃபேஸ். ஓ, நான் இவங்க பண்ண மெஹந்தி எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இன்ஸ்டா பேஜ் கூட இருக்குங்க. அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ரைடல் மெஹந்தி மட்டும் பார்த்துட்டிங்கன்னா பிஃபோர் 2 days வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்ட்ரெயின் வந்து கிடைக்கும். டைமிங்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்குங்களா? இல்லை எந்த டைமில் சொன்னாலும் நீங்கள் வருவீங்களா? அப்படி இல்லை, டைமிங்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மோஸ்ட்லி ப்ரைடு பார்த்துட்டிங்கன்னா எல்லா டைமே ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் கேப் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணால் போதுங்க. உங்களுக்கு என்ன டைமாக இருந்தால் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான டைமில் வந்துட்டு இவங்க வந்துட்டு மெஹந்தி வந்து சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எப்படிங்க மெஹந்தி காஞ்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் இல்லையா? இது வாட்டர் வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. ஓ, நம்ம நார்மலாக வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கையிலேயே நம்ம சுரண்டி எடுத்துட்டோம்னா உதுத்து எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் உதுத்துக்கலாம். ஓகே ஓகேங்க. தண்ணி வாட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டெயின் கிடைக்காது. ஓ, அதனால தேங்காய் அப்ளை பண்ணும்போது நல்ல உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் கேர்ன்ற நிறைய பாம் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ஆயில்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தனியாக சார்ஜ்லாம் வந்து வாங்குவாங்க. நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணுற பொருளை வச்சு பண்ணிடலாம்னா நம்ம கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. கிராம்பை வந்து சும்மா நம்ம தோசைக்கல்ல போட்டு கொஞ்சம் ப்ரீ ஹீட் மாதிரி பண்ணிட்டு அதில் வந்து நம்ம கை காமிச்சோம் அப்படின்னா அதை வந்து க்ளோ ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து இன்னும் நல்ல ஸ்டெயின் கொடுக்கும். ஓ, இன்னுமே நல்லா டார்க்காக வரும். ஓகே, டார்க் ஸ்கின் எல்லாம் இருக்கிறவங்க வந்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லையா? 10 days வரைக்கும் இந்த ஸ்டெயின் உங்க ஸ்கின்ல அப்படியே இருக்குங்களா? ஓகே ஓகே. பிரைட் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா தண்ணியில வந்து கொஞ்சம் அதிகமா கான்டாக்ட் வச்சுக்க கூடாது. அவங்க ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும். ஓ சரி. அடிக்கடி ஆயில் அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நம்ம வந்துட்டு அந்த டே மட்டும் அப்ளை பண்ணாம அதுக்கப்புறம் கூட அப்ளை பண்ணலாம். பெர் டே 2-3 டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஆயில் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா நம்ம விக்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பெயின் பாம். ஓ சரி.
பாப்பாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மண்டலா ஆர்ட்னு சொல்லிட்டு இந்த ஆர்ட் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி யூனிக்கான பேட்டர்ன்ஸும் வந்துட்டு இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இவங்களோட காண்டாக்ட் வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பிரைடல் சீசனுக்கு ரொம்பவே சூப்பரான பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நான் மருதாணி எடுத்ததுக்கப்புறமும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து கலர் வந்து வந்திருந்ததுங்க. எனக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே வந்துட்டு இல்லை. என் ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்குதுன்னு நான் முதலே வந்து சொல்லியிருந்தேன். ரொம்பவே கன்வீனியண்ட்டாகவும் இருந்தது. எனக்கு ஃபினிஷிங்கும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இவங்கக்கிட்ட வந்து ட்ரை பண்ணலாம் மிஸ் பண்ணாமல். இவங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா சிற்பாஸ் ஹென்னாவோட இன்ஸ்டா பேஜஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இவங்க வந்து பிரைடுக்கு போட்ட மெஹந்தி டிசைன்ஸ் தாங்க. அந்த பிக்சர்ஸ் தான் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அறுசுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.